ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு ஒரு அற்புதமான கோவில் ஒன்றை பற்றி தான் பேச போறோம். சிவனும் முருகனும் வேறில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய விதமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு. நாகர்கோவில் பக்கத்துல மருங்கூர்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க சுப்பிரமணியர்ங்கிற பெயர்ல முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்க குழந்தைங்களுக்கு சோறூட்டக்கூடிய வைபவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படி குருவாயூர்ல அந்த சோறூட்டக்கூடிய வைபவம் பண்றாங்க, அதே போல சென்னையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகாலிங்கபுரத்துல இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவில்லையும் நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவில்லையும் இந்த மாதிரி சோறு ஊட்டக்கூடியதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக கருதப்படும். அங்க வச்சுதான் அந்த குழந்தைங்களுக்கு சோறு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க நோய் நொடி இல்லாம வளரும், நல்லபடியா உணவு உண்ணும், அந்த உணவு உடம்புல சேரும், அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால இந்த மாதிரியான ஒரு வைபவம் செய்வாங்க. அப்படி நாகர்கோவில் கிட்ட இருக்கக்கூடிய மருங்கூர்ல அந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல சோறூட்டக்கூடிய வைபவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பேசப்படக்கூடிய ஒன்று. இந்திரனுக்கு அகலிகை மேல தகாத ஒரு ஆசை வந்தது. உடனே அகலிகையினுடைய கணவரான கௌதமர் இந்திரனுக்கு சாபம் கொடுத்துடுறார். அந்த சாபம் விமோச்சனம் பெறணும் அப்படின்னா சுசீந்திரத்துக்கு வரணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால சுசீந்திரத்துக்கு வரார். அந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் பெறறதுக்காக இந்திரன் அவனுக்கு சிவன் சாப விமோச்சனம் கொடுக்கிறார். இந்திரனை சுமந்து வந்ததுனால தனக்கு ஏற்பட்ட பாவம் தீர அவனுடைய வாகனமான உச்சஸ்ரவசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குதிரையானது சிவபெருமான் கிட்ட முறையிடுது. எனக்கு இந்த பாவம் தீர்றதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும்னு சொல்லுது. உடனே அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, முருகனை நினைத்து மருங்கூர்ல தவமிரு, உன்னுடைய அந்த சாபம் விமோச்சனம் கிடைக்கும், உன்னுடைய சாபத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்றார். குதிரையும் அதே மாதிரி செஞ்சது. சாப விமோச்சனமும் அதுக்கு கிடைச்சது. அந்த மாதிரி சாப விமோச்சனம் கிடைச்ச உடனே இங்க மற்ற மக்களுக்கும் முருகனினுடைய அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த மலையில முருகப்பெருமான் எழுந்தருள ஒரு கோவில் கட்டுறாங்க. குதிரை வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால விழா காலத்துல முருகன் குதிரை மேல பவனி வருவார். இங்க கருவறையில சுப்பிரமணியர் அசுர மயில் மேல காட்சி கொடுக்கிறார். பொதுவாக எல்லா கோவில்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா முருகனுடைய வாகனமான மயிலானது அசுர மயிலாக தான் இருக்கும். அது அசுர மயில் தேவ மயில்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மயிலினுடைய முகமானது முருகனுக்கு வலப்பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அது அசுர மயில். அதுவே அந்த மயிலினுடைய முகமானது முருகனுக்கு இடப்பக்கமாக இருக்கும் அப்படின்னா அது தேவமயில். இந்த தேவமயிலோட முருகன் காட்சி கொடுக்கக்கூடிய தலங்கள்ல ரொம்ப விசேஷமானதுன்னா கழுகுமலை. அங்க இந்திரனே மயிலாக வருவார். சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடியே இருந்த கோவில் முருகன் வந்து அமர்ந்து அங்கே இருந்து சூரசம்ஹாரத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தது தானே. திருச்செந்தூருக்கு போறதுக்கு முன்னாடி கழுகுமலைக்கு வந்துட்டு போவார். அப்படி அவர் வரும்பொழுது அவர் கூட மயிலாக இந்திரன் வந்தார். அது தேவ மயில். அதனால கழுகுமலையில மயிலினுடைய முகம் பார்த்தீங்கன்னாக்கா முருகனுக்கு இடப்பக்கமாக இருக்கும். சூரசம்ஹார நாட்கள்ல அந்த மயிலினுடைய முகத்தை மூடி வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் உண்டு. அப்படி இந்த மருங்கூர்ல பார்த்தீங்கன்னாக்கா இது சூரசம்ஹாரத்துக்கு அப்புறமாக வந்த தலமாக இருக்கலாம். அதனால இங்க இருக்கக்கூடிய மயிலானது அசுர மயில். ஏன்னா சூரனை வதம் பண்ணி சூரனை மயிலாக ஆக்கி தன்னுடைய வாகனமாக மாத்திப்பார் இல்லையா, அப்படி அசுர மயிலோட காட்சி கொடுக்கிறார் இந்த மருங்கூர்ல முருகப்பெருமான். வள்ளி தெய்வானையோட இங்க மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். சன்னதிக்கு வெளியில இருந்து 2 தேவியரோட சேர்த்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண முடியாதான். ஒரு பக்கமா நின்று ஒரு தேவியோட சுவாமியை தரிசிக்கக்கூடிய வகையில தான் கருவறை அமைச்சிருக்காங்க. ஐப்பசியில கந்தசஷ்டி விழாவினுடைய மறுநாள் இந்த தலத்துல முருகன் மும்மூர்த்திகளினுடைய அம்சம் கொண்டவராக அருள் பாலிக்கிறார். காலையில சிவப்பு வஸ்திரம் சாத்தி வச்சிருப்பாங்க. அந்த சிவப்பு வஸ்திரம் அணிந்து நடராஜராகவும், மதியம் வெள்ளை அதாவது வெள்ளை சாத்தி பிரம்மாவாகவும், மாலையில பச்சை சாத்தி வஸ்திரம் அணிந்து விஷ்ணு ஸ்வரூபமாகவும் காட்சி கொடுக்கிறார். விமோச்சனம் கேட்டு தன்னை வழிபட்ட உச்சஸ்ரவசுக்கு சிவபெருமானே பாவ விமோச்சனம் கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யாம மருங்கூர் முருகனை நினைச்சு நீ தவம் பண்ணு, மருங்கூருக்கு போய் அவனை வழிபடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறார். தன்னுடைய அம்சமான முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் இப்படி செஞ்சதாக சொல்லுவாங்க. இதனால இந்த தலம் முருகனை சிவனாக கருதி சிவமுருகன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. சிவனுக்குரிய ஆகம முறைப்படி இங்க பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல பிறந்த குழந்தைக்கு இந்த சோறூட்டக்கூடிய வைபவங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புளியோதரை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், உப்பு, புளி, மிளகா இதெல்லாம் சேர்ந்த துவையலை முருகனுக்கு பிரசாதமாக அதாவது நைவேத்தியமாக படைக்கிறாங்க. அதை பிரசாதமாக வாங்கி குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு மருங்கில் அதாவது நெருங்கி வந்து அருள் புரியக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இந்த தலம் மருங்கூர்ன்ற பெயர் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. பிரகாரத்தில் கன்னி விநாயகர், சண்முகர், குலசேகர விநாயகர், பீட வடிவத்தில் காவல் தெய்வம் பூதத்தான், காசிலிங்கம் சன்னதிகளும் இருக்கு. கோவிலுக்கு எதிர்க்க முருக தீர்த்தம் இருக்கு. உற்சவர் சண்முகர் கந்தசஷ்டி அன்னைக்கு
புறப்பாடாவார். மற்ற நாட்களில் சன்னதியில் நம்ம தரிசனம் பண்ண முடியும். நாகர்கோவில் கன்னியாகுமரி சாலையில் மருங்கூர் விலக்கிலிருந்து திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர் போனால் இந்த கோவில், இந்த முருகனை நம்ம தரிசனம் பண்ண முடியும். ரொம்ப விசேஷமான கோவில். தைப்பூசம், கந்தசஷ்டி அந்த 10 நாட்கள், சித்திரையில் திருக்கல்யாணம் 5 நாள், திருக்கார்த்திகை, சஷ்டி மற்றும் கார்த்திகை நட்சத்திரங்களில் கிரிவலம், இது எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி நீங்கள் நாகர்கோவில் போயிட்டு அங்கே மருங்கூரில் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இன்னும் நிறைய விசேஷமான தலங்கள் இருக்குது. நாகர்கோவில் திருப்பதி சாரத்தில் வைணவ திவ்ய தேசம், 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அந்த திருப்பதி சாரம் இருக்குது. அப்புறம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் இருக்குது, 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் இருக்குது. அப்புறம் நம்ம அனந்த பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரம். இப்படி நீங்கள் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா நிறைய பார்க்க வேண்டிய கோவில்கள், பழமையான கோவில்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.